வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எந்தன் காதலி அத்தியாயம் 23. ராதா, நீ வர வர சின்ன பிள்ளை ஆகிட்டு வர. கண்ண சொல் பேச்சு கேட்டு இருக்கலாம்ல, இனிமேலாவது சொல் பேச்சு கேளு என்று சுவாதி சொல்ல, அக்கா என்றாள் ராதா. என்ன அக்கா? சுக்கு காப்பி போட்டு கொடுக்கற, 2 பேரும் குடிங்க. மலையில நனைஞ்சிருக்கீங்க, சளி பிடிக்காமலாவது இருக்கும் என்று சுவாதி இருவருக்கும் சுக்கு காப்பி போட்டு கொடுத்தாள். நீங்க 2 பேரும் சுக்கு காப்பி குடிச்சிட்டு இருங்க, நான் அம்மனி ஆத்தாவுக்கும் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று பக்கத்து குடிசைக்கு சென்றாள் சுக்கு காஃபியை கொடுக்க சுவாதி. அண்ணி சொன்னதை கேட்டீங்களா ராதா? என்னோட பேச்சை கேட்டு நடந்துக்கணுமா? நான் சொன்னா ஐ லவ் யூக்கு நீங்க பதில் சொல்லணும்ல, கமான் சொல்லுங்க என்று கண்ணன் கேட்க, அக்கா அப்படி ஒன்னும் சொல்லல, உங்க பேச்ச கேட்டு நடக்கணும்னு சொல்லல. ஐ லவ் யூ எல்லாம் சொல்ல முடியாது, உங்களை எனக்கு பிடிக்காது, எனக்கு படிக்கவே பிடிக்காது என்று ராதா சொல்ல, திரும்பவும் வேதாள முருங்க மரம் ஏறிடுச்சா என்று முணுமுழைத்தான் கண்ணன். சரி, உங்களுக்கு என்ன பிடிக்காதுல்ல என்று கண்ணன் கேட்க, ஆமா பிடிக்காது என்று கூறினாள் ராதா. சரி ஓகே என்று சொன்னவன் காஃபியை குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைத்துவிட்டு எழுந்து ராதாவின் பக்கம் சென்றான். ராதா அவன் தன் பக்கம் வருவதை பார்த்து 2 அடி பின்னே சென்றாள். அதற்கு மேல் அவளால் நகர முடியாது. சுவர் இருந்தது. இதுக்கு மேல நகர முடியாது, அப்படியே நில்லுங்க, நகராதீங்க என்றவன் ராதாவின் அருகில் நெருக்கமாக சென்றான். ராதாவின் இதயம் துடிக்கும் ஓசை கண்ணனுக்கு கேட்டது. அவ்வளவு வேகமாய் துடித்தது ராதாவின் இதயம். கண்ணன் அருகில் வந்தது தனது ஒரு கையை சுவரில் வைத்தான் கண்ணன். ராதாவிற்கு நெருக்கமாய் நின்று அவளது கண்களை பார்த்து, இடைவரை நடனமாடும் கார்மேக கூந்தல், தொட்டவுடன் ரோஜா இதழ்களை போல சிவக்கும் நிறம், வானவல்லாய் 2 புருவங்கள், மௌன மொழி பேசி என்னை மயக்கும் காந்த கண்கள் கொண்டவள் நீ. அடியே, உன் இதழ்கள் உதிர்க்கும் அந்த 3 வார்த்தைக்காக மூச்சு உள்ளவரை காத்திருப்பேன் நான் என்று அவளை பார்த்து இப்படி கவிதை சொன்னவன், செல்லமா, உன்னோட சம்மதம் இல்லாம இன்னைக்கு உனக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்தேன். ஐம் சாரி, பட் நீ என்னை கட்டி பிடிச்சதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்குள்ள எவ்வளவு ஆழமா நான் இருக்கேன் அப்படின்னு. நான் நான் காத்திருப்பேன் எவ்வளவு நாள் ஆனாலும் உனக்காக, உன்னோட காதலுக்காக என்று சொன்னவன் ராதா உதட்டின் அருகில் இருந்த சிறு தூசியை விரல்களால் எடுத்தான். கடலின் மூச்சு காற்றில் இருந்த காதலை முழுதாய் உணர்ந்தாள் ராதா. இப்படி ராதாவிடம் சொல்லிவிட்டு அவளிடமிருந்து விலக நகர்ந்தவனின் சட்டையை பிடித்து இழுத்து அவன் முதுகின் பின்னால் அவனை கட்டி கொண்டாள் ராதா. உங்ககிட்ட இருந்து விலகி இருக்க முடியல, எனக்கு உங்க அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு, மற்றபடி கண்ணா ஐ லவ் யூ என்று சொன்னாள் ராதா. அப்படி அவனை கட்டிக்கொண்டு தன் காதலை அவனிடம் சொன்னதும் கண்ணனுக்கு வானில் மிதப்பது போல இருந்தது. அவள் கைகளை பிடித்து இழுத்து தன் முன்னே நிறுத்தியவன், என்னோட அம்மாவை பத்தி நான் கவலைப்படணும், நீ இல்லை செல்லம்மா. என்னோட அண்ணன் காதலுக்கு பச்சை கொடி காட்டின அவங்க என்னோட காதலுக்கும் குறுக்கு நிற்க மாட்டாங்க என்று ராதாவிற்கு நம்பிக்கை கொடுத்து தன் அவளை மறுபடியும் தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். அந்த சமயம் குடிசையின் பக்கம் வந்த சுவாதி இவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு ஒரு நிமிடம் அசந்து போயின்றார். கண்ணன் ராதாவின் காதல் சுவாதிக்கு தெரிந்து விட்டது. இனி என்ன நடக்கும்? அவர்களை பார்த்தவள் என்ன செய்வதென்று தெரியாது மீண்டும் அம்மனியாத்தா குடிசைக்கு சென்றாள். பாட்டி, நீங்க ராதாவை கொஞ்சம் கூப்பிடுங்க என்றாள் சுவாதி அம்மனியாத்தா பாட்டியிடம். ஏண்டி, இப்போ நீ குடிசைக்கு தானே போயிட்டு வந்த, அப்புறம் என்ன ராதாவை கூப்பிடுங்கிற என்று சொன்ன பாட்டியிடம், கூப்பிடுங்க பாட்டி என்றாள் சுவாதி. சரி இரு என்று குடிசைக்கு வெளியே சென்ற அம்மனியாத்தா, ராதா 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 என்றாள். கண்ணனை அணைத்து நின்றிருந்தவள் அவனை விட்டு விலகினாள். விலகியவளை மீண்டும் அணைத்தான் கண்ணன். பாட்டி கூப்பிடுறாங்க, நான் போகணும் என்று ராதா விலகவே என்றான் கண்ணன் அவளை விட்டபடி. ஏன் பாட்டி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்றபடியே குடிசையிலிருந்து வெளியில் வந்தாள் ராதா. நான் எங்க உன்னை கூப்பிட்டேன், சுவாதி தான் கூப்பிட்டா, என்னன்னு கேளு என்று ராதாவிடம் பாட்டி சொல்ல, அக்கா எங்க பாட்டி என்றாள் ராதா. அவ என் குடிசைக்குள்ள இருக்கா என்று பாட்டி சொல்ல, சரி நான் போய் பாக்குறேன் என்று சொல்லி அம்மனியாத்தாவின் குடிசைக்கு சென்றாள் ராதா. அக்கா என்ன கூப்பிட்டியா? என்னக்கா என்றாள் ராதா.
ஆமா ராதா, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன் என்றாள் சுவாதி. தலை சுத்துதா? எனக்கா? என்னாச்சு என்றாள் பதட்டத்தோடு ராதா. நல்லாதானே இருந்த சுவாதி, திடீர்னு உனக்கு என்ன தலை சுத்தல்? ஓ, நீதான் வாயு உயரமா இருக்கல்ல, தலை சுத்தல் எல்லாம் அப்பப்போ வரத்தான் செய்யும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, செத்த நேரம் ஓய்வெடு, சரியா போயிடும் என்றபடியே அம்மனியாத்தா குடிசைக்குள் பாட்டியும் நுழைய, ஆமாக்கா, நீ ஓய்வெடு, சரியா போயிடும் என்று சொன்னார் ராதா. சரி, எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்கு, லேசா காலை பிடிச்சு விடு என்று சொன்னாள் சுவாதி. இதோ பிடிச்சு விடுறேன்க்கா என்று ராதா சுவாதியின் கால்களை பிடித்துவிட, சுவாதி அப்படியே அம்மனியாத்தாவின் குடிசையில் படுத்துக் கொண்டாள். கண்ணனை அணைத்து நின்றிருந்த ராதாவை எப்படி கூப்பிடுவது என்று தெரியாத சுவாதி சிறு நாடகம் ஒன்றை அரங்கேற்றினார். அன்று இரவு ராதா கண்ணன் இருவரும் உறங்கிவிட்டனர். சுவாதியின் கைபேசி ஒலித்தது. கைபேசி எடுத்து ஹலோ என்றாள் சுவாதி. மறுமுனையில் சுகுமார் சுவாதியின் கணவன்தான் அழைப்பில் இருந்தான். சுவாதி, என்ன பண்ற என்றான் சுகுமார். படுத்திருக்கேன் என்றாள் சுவாதி. என்னாச்சு, உனக்கு ஏன் குரல் ஒரு மாதிரி டல்லா இருக்கு என்றான் சுகுமார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்கேன் என்றாள் சுவாதி. என் பொண்டாட்டி குரல் எனக்கு தெரியாதா? எப்பவுமே போன் எடுத்ததும் என்ன பண்றீங்க, சாப்பிட்டாச்சா, அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு வீட்டுல இருக்க நாய்க்குட்டி வரைக்கும் எல்லாரையும் விசாரிப்பேன். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டு இருக்க, திருப்பி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறியே, என்னாச்சு உனக்கு என்றான் சுகுமார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எப்போ ஊருக்கு வரீங்க என்றாள் சுவாதி. ஓ, மாமனை பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கு அவனுக்கு? இன்னும் 2 நாள் தானே இருக்கு மாமாவுக்கு சாமி கும்பிட, நான் வந்துடுறேன் என்றான் சுகுமார். சாமி கும்பிடும் போதா? சாமி கும்பிடுற அன்னைக்குதான் வருவீங்களா? கொஞ்சம் முன்னாடியே வரக்கூடாதா என்றாள் சுவாதி. முன்னாடியே வந்துடலாம், ஆனா இங்க நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் என்று சுகுமார் சொன்னதும், சரிங்க, பரவாயில்ல, நீங்க சாமி கும்பிடுறப்பவே வாங்க என்றாள் சுவாதி. நான் 2 நாளைக்கு முன்னாடியே வரலன்னு மேடம்க்கு கோபம் இல்லையே என்று சுகுமார் கேட்க, இல்லைங்க, அதெல்லாம் இல்ல, அதான் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா என்று கேட்ட சுவாதியிடம், உங்க மாமியாரா? அவங்களுக்கு என்ன, நல்லாதான் இருக்காங்க. என்ன, கண்ணனை தான் எங்க இருக்கான், எப்ப வருவான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நானும் கண்ணா அவனோட நன்மை வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி இருக்கேன் என்று சுகுமார் சொல்ல, அத்தை கிட்ட பொய் சொல்றது தப்பு இல்லையா என்றாள் சுவாதி. தப்புதான், இருந்தாலும் கண்ணன் தான் ராதாவுக்கு பாதுகாப்பு வேணும்னு அங்கேயே இருக்கிற அப்படின்னு சொல்றானே, என்ன பண்றது என்று சுகுமார் சொல்ல, கண்ணு மேல ராதாவுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை, நீங்க யோசிச்சு பாத்தீங்களா என்று சுவாதி கேட்க, அது அது வந்து என்று சுகுமார் இழுத்தான். ஏனென்றால் சுகுமாருக்கு தெரியும் கண்ணன் ராதாவை காதலிப்பது. சுகுமாரின் பதிலுக்காக காத்திருக்காத சுவாதி, சரி, நீங்க சீக்கிரம் வாங்க, உங்களை பார்க்கணும் போல இருக்கு என்றாள். இன்னும் 2 நாள் தான், நான் வந்துடுவேன், சரியா மேடம்? என்னை பார்க்க முடியல ஃபீல் பண்றீங்களா என்று சுகுமார் கேட்க, சுவாதி அமைதியானாள். அந்த அமைதியிலேயே சுவாதி தனது அருகாமைக்காக, தான் அவள் அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு இயங்குகிறாள் என்பது சுகுமாருக்கு புரிந்து போனது. சுவாதி என்று சுகுமார் அழைக்க, என்னங்க என்றாள் சுவாதி. என்னோட குட்டி பையன் என்ன சொல்றான், போன் அவன்கிட்ட கொடு என்றான் சுகுமார். என்ன சொல்றீங்க, வயிற்றுக்குள்ள இருக்க உங்க பையன் கிட்ட நீங்க எப்படி இப்ப பேச முடியும் என்று சுவாதி கேட்க, அதெல்லாம் பேச முடியும், நீ போன உன்னோட வயிற்று மேல வை, நான் அவன்கிட்ட பேசுறேன் என்றான் சுகுமார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க நேர்ல வந்து அவன்கிட்ட பேசிக்கோங்க என்று சொன்னார் சுவாதி. சரி சரி, சீக்கிரமா வந்துடுறேன், டேக் கேர், ஐ மிஸ் யூ பேபி, போனை வைக்கட்டுமா என்றான் சுகுமார். சரிங்க, பத்திரமா இருங்க, வைக்கிறேன் என்று சுவாதியும் போனை வைத்தார். தன் மனைவியின் குரலில் ஏதோ மாற்றம் தெரியவே சுகுமார் கண்ணனுக்கு போன் செய்தார். தன் அண்ணனின் அழைப்பு வரவே கண்ணன் தன் கைபேசியை எடுத்து பேசினார். அண்ணா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்றான் கண்ணன். நான் நல்லா இருக்கேன், நீயும் ராதாவும் நல்லா இருக்கீங்களா என்று சுகுமார் கேட்க, நாங்க நல்லா இருக்கோம். என்ன மட்டும் ராதாவை மட்டும் விசாரிக்கிற, அண்ணிய விசாரிக்க மாட்டியா என்ன என்ற கண்ணனின் கேள்விக்கு, நானும் அவங்க அண்ணி கூட தரமும் பேசுறேனே, எனக்கு தெரியாதா அவ எப்படி இருக்கான்னு என்று சுகுமார் சொல்ல, சரி சரி சரி, அம்மா நல்லா இருக்காங்களா, மாமா நல்லா இருக்காங்களா என்று தன் மாமாவையும் அம்மாவையும் நலம் விசாரித்தான் கண்ணன். அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லாதான் இருக்காங்க, அம்மா தான் உன்னை அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க என்று சுகுமார் சொல்ல,
ஆனா அம்மா உன்னை அடிச்சு கேட்டாலும் நான் ராதா வீட்டுல இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட நீ சொல்லிடாத என்ற கண்ணனிடம், டேய் எனக்கு தெரியும்டா, அது சொன்னா நம்ம வீட்டுல பூகம்பமே வந்துடும், அதனால அம்மா என்னை எப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், சரியா என்றான் சுகுமார். சரி, என்ன அதிசயமா இருக்கு? நைட் நேரத்துல எனக்கு நீ போன் பண்ணிருக்க, அன்னி போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? நான் அன்னிக்கிட்ட போனை கொடுக்கட்டுமா என்றான் கண்ணன். அதெல்லாம் இல்லடா, இப்பதான் சுவாதி கிட்ட பேசினேன். சுவாதி ரொம்ப டல்லா பேசினா, மூடோட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கலான்னு உனக்கு போன் அடிச்சேன் என்றான் சுகுமார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அண்ணி நல்லாதான் இருக்காங்க. இங்க பக்கத்துல இருக்க அண்ணிய பத்தி எங்களுக்கு தெரியாதா? உனக்கு அங்க இருந்து தெரிஞ்சிருச்சா? அண்ணி நல்லா இருக்காங்க, இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றான் கண்ணன். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த காதலைவில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.